ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏ ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதிகமான ரீமேக் படங்களில் நடிச்சிருக்கக்கூடிய ஆக்டர்ஸ்லாம் யார் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ரீமேக்கில் நடிக்கிறதுலாம் ஒன்றும் தப்பே இல்லை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸால் அதர் லாங்குவேஜஸ் ரீச் பண்ண முடியாத காரணத்தினால ரீஜனல் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய மற்ற ஆக்டர்ஸ்லாம் அந்தந்த இண்டஸ்ட்ரியில் ஹிட்டான படங்களை ரீமேக் பண்ணதெல்லாம் சகஜம். இது எல்லா இண்டஸ்ட்ரியிலும் நடந்தது. பட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு தப்பான விஷயமாகவும் ஒரு லேசியான ஒரு விஷயமாகவும் பார்க்குறாங்க. பிகாஸ் எல்லா ஆடியன்ஸாலே எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸ் ஆன எல்லா படங்களையும் ரீச் பண்ண முடியுதுன்ற காரணத்தினால கொஞ்சம் ஒரிஜினல் லாங்குவேஜஸ் படங்களை நீங்க பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி பழைய காலத்தில் ரீமேக் படங்கள் தான் அதிகமாக பண்ணியிருந்தாங்க. அப்படி யாரெல்லாம் அதிகமான ரீமேக் படங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல 9ஆவதா இருக்கிறது தளபதி விஜய். இதுவரையும் தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா அவரோட கரியர்ல கிட்டத்தட்ட 69 படங்கள் நடிச்சிட்டாரு. அதுல 14 படங்கள் அவரு ரீமேக் பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்டார்டிங் பீரியட்ல இருந்து இப்போ வரையும் ஒரு சில இடங்கள்ல ரீமேக் படங்கள் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு சில படங்கள் சக்சஸும் ஆயிருக்கு, ஃபிளாப்பும் ஆயிருக்கு. அப்படி அவர் நடிச்ச ரீமேக் படங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதலுக்கு மரியாதை, நினைத்தேன் வந்தாய், பிரியமானவளே, ஃப்ரெண்ட்ஸ், பத்ரி, யூத், குருவி, கில்லி, ஆதி, போக்கிரி, வில்லு, காவலன், 3 Idiots. இப்போ கடைசியா பண்ண லியோ கூட ஒரு விதத்துல அபிஷியல் ரீமேக், ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் நாவலோட ரீமேக் தான். இப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 படங்கள் ரீமேக் பண்ணியிருக்காரு. இதுல ஹாஃப்னு சொல்லலாம், ஹிட் ஆயிருக்கு. அதே நேரத்தில் ஆவரேஜ், ஃபிளாப் அது மாதிரியான விஷயங்களும் நடந்திருக்கு. பட் ஓவராலா இவரோட கரியர்ல 14 ரீமேக் படங்கள்ல நடிச்சிருக்காரு. லிஸ்ட்ல 8ஆவதா இருக்கிறது நாகார்ஜுன அக்கினேனி. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஒரு லீட் ரோல் ஆக்டரா 100 படங்களுக்கும் மேல நடிச்சிட்டாரு. இவரோட கெரியர்ல கிட்டத்தட்ட 20 ரீமேக் படங்கள் பண்ணியிருக்காரு. 20க்கும் மேற்பட்ட ரீமேக் படங்கள் பண்ணியிருக்காரு. அதுல கிட்டத்தட்ட பாதி ஹிட், அது மாதிரி பாதி ஆவரேஜ் அண்ட் ஃபிளாப் சந்திச்சிருக்காரு. அவரோட கெரியர்ல 100 ஃபிலிம்ஸ்ல 20 ரீமேக் படங்கள் நடிச்சிருக்காரு. இவங்களோட அந்த படங்கள் பேர்லாம் சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. 20 படத்தையும் சொல்ல முடியாது. ஆனா அதை குறிப்பிட்ட அவருக்கு ஒரு முக்கியமான படங்கள் ரீமேக் படங்களை மட்டும் நான் லைட்டா மென்ஷன் பண்றேன். வாயில வர நுழையாது, நான் ட்ரை பண்றேன். விக்ரம், நிர்நாயுடு, வாரிசுடு, ஏனி விஸ்தாடு, பஸ்மதி, இது மாதிரி சொல்லிட்டே போலாம். இந்த மாதிரி ஒரு 20 படங்கள் நடிச்சிருக்காரு. இவரோட கெரியர் கிராஃப்ல பாத்தீங்கன்னா ரீமேக் படங்கள் ஒரு புஷ் கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில ஹிட் ரீமேக் படங்கள். லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது ஆக்டர் சிவராஜ்குமார். ஸோ இவர் அவரோட 35 வருஷம் சினிமா வாழ்க்கையில 100 படங்களுக்கும் மேல நடிச்சிட்டாரு. இவரோட இந்த ஒரு பிலிமோகிராஃபில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 ரீமேக் பிலிம்ஸ் அவரோட கெரியர்ல பண்ணியிருக்காரு. சந்திரேடா, கங்கா யமுனா, முந்தாயனி, கிருஷ்ணா லீலி, பிரதிஸ்தி, விஸ்வா, இது மாதிரியான படங்கள்லாம் சொல்லலாம். கிட்டத்தட்ட 28 படங்கள் ரீமேக் பண்ணியிருக்காரு. தென் கன்னட பிலிம் இண்டஸ்ட்ரினால அந்த டைம்ல மோஸ்ட்லி ரீமேக் படங்கள் ஆர்கானிக் கண்டென்ட்ஸ் பண்ணாலுமே அந்த இண்டஸ்ட்ரி அந்த டைம்ல மோஸ்ட்லி நிறைய ரீமேக்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. அதுல இவருமே சில ரீமேக்ஸ் மூலமா நல்ல ஹிட்ஸ் கொடுத்தாரு. அந்த மாதிரியான ஒரு நல்ல ஆக்டரா அந்த ஆடியன்ஸ் ஒரு நல்ல இடத்தையும் பிடிச்சாரு அப்படின்னு சொல்லலாம். 6ஆவதா இருக்கிறது ஆக்டர் வெங்கடேஷ். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அவரோட டோட்டல் ஃபிலிமோகிராஃபி கரியர்ல 70க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. அந்த 70 படங்கள்ல கிட்டத்தட்ட 32 படங்கள் இவர் ரீமேக் பண்ணியிருக்காரு. ஸோ யோசிச்சு பாருங்க, 70 படங்கள் அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட 32 ரீமேக் பிலிம்ஸ் ஆக்டர் வெங்கடேஷ் நடிச்சிருக்காரு. நாகவல்லி, நாரப்பா, கொண்டப்பள்ளி ராஜா, போக்கிரி ராஜா, டவுன் டு டவுன் ரவுடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கராத்தி, அதுக்கப்புறம் உன்னை போல ஒருவன், சூரிய வம்சம், கோபாலா, திருஷ்யம் 1, திருஷ்யம் 2, மசாலா, இது மாதிரி நிறைய ரீமேக் படங்கள் பண்ணியிருக்காரு. இல்ல மோஸ்ட்லி ரீமேக் படங்கள் நல்லா கை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஒரிஜினல் கண்டென்ட்டை விட ரீமேக் படங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இவருக்கு நிறைய ஃபிளாப்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி நிறைய ஆவரேஜ் அண்ட் நிறைய ஹிட்ஸ் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி ஆர்கானிக் கண்டென்ட்ஸுமே அவருக்கு நல்லா போயிருக்கு. பட் அவருக்கு ஒரு ஐக்கான அந்த ஒரு ஏரியாவில் அவருக்கு அமைஞ்சது பார்த்தீங்கன்னா ரீமேக்ஸ் தான் அவருக்கு ஒரு நல்ல புஷ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது ஆக்டர் மோகன்லால். ஸோ இவரோட கெரியர்ல கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட படங்கள், 350 படங்கள் கிட்ட ஹீரோவா நடிச்சிருக்காரு. அந்த ஒரு 350 படங்கள்ல 34 படங்கள் இவர் ரீமேக் பண்ணியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, 350ல 34 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 10%க்கும் கீழே தான். இருந்தாலுமே நிறைய ஆர்கானிக் ஹிட்ஸ் தான் இவர் கொடுத்திருக்காரு. இருந்தாலும் இவரும் ஒரு 34 ரீமேக் படங்களும் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரீமேக் படங்களும் அவருக்கு ஒரு நல்ல புஷ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். செப்போ, அலெக்சாண்டர் த கிரேட், வியட்நாம் காலனி, 12th மேன், ஹலோ, வாண்டட், லைஃப் இஸ் பியூட்டி, சந்திரலேகா, இது மாதிரியான படங்கள்லாம் சொல்லலாம். கிட்டத்தட்ட 34 ரீமேக் படங்கள் நடிச்சிருக்காரு ஆக்டர் மோகன்லால்.
லிஸ்ட்ல நாலாவதா இருக்கிறது ஆக்டர் அக்ஷய்குமார். ஸோ இவர் வந்து இவரோட ஃபில்மோகிராஃபில கிட்டத்தட்ட 147 படங்கள் கிட்ட ஹீரோவா நடிச்சிருக்காரு. அதுல கிட்டத்தட்ட 37 படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரீமேக் பண்ணிருக்காரு. ஸோ நமக்கே தெரியும் இவர் வந்து ஒரு ரீமேக் ராஜா அப்படின்ற மாதிரி கூட நம்ம நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கோம். நிறைய ரீமேக் படங்கள் வந்து பண்ணியிருக்காரு. தமிழ், தெலுங்கு இது மாதிரி சொல்லலாம். நமக்கு தெரிஞ்சது ஏகப்பட்டது. ஜிகர்தண்டா, சூரரை போட்ட ரீமேக் பண்ணியிருக்காரு. காஞ்சனாவே லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரீமேக் பண்ணாரு. இது மாதிரி ஏகப்பட்ட ரீமேக் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பண்ண ஒரு வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் இருக்காரு. ஆனா இவரை பொறுத்தவரை ஒரு பேட் லக் என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து ரீமேக் படங்களா இருந்தாலுமே ஹெல்ப் பண்ணி அவங்களோட கெரியர்ல நல்ல ஒரு புஷ் கொடுத்துச்சு. பட் இவரை வந்து இந்த ரீமேக் படங்கள் தான் ஒரு பெரிய டவுன்ஃபால்குள்ள இழுத்துட்டு போச்சு. அதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ கரண்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த ரீமேக்ஸ்லாம் கொடுத்தது அவங்களுக்கு பிடிக்கல. பிகாஸ் இந்த ஜென்ரேஷன் இப்போ வந்து பல தரப்பான படங்களை பார்த்து அப்டேட்டடா இருக்காங்க. அதனால இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ரீமேக்ஸ் கொடுத்து இவர் வந்து அடி வாங்கிட்டு இருக்காரு. லிஸ்ட்ல மூணாவதாக இருக்கிறது ஆக்டர் சிரஞ்சீவி. இவர் வந்து கிட்டத்தட்ட 150 படங்கள் இவரோட கெரியரில் நடிச்சிருக்காரு. அதில் 38 படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீமேக் பண்ணியிருக்காரு. 2 ஃபேஸாக பிரிச்சுக்கலாம். அதாவது 2013 அதுக்கு முன்னாடி நடித்த ரீமேக் படங்கள்ல பாதிக்கு மேலே ஹிட்டு தான். அப்படி வந்து ரீமேக் படங்களே அவருக்கு அந்த டைமில் வந்து நிறைய ஹிட்ஸ் கொடுத்தாரு. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்த ரீமேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஓடலாம், ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி உங்களுக்கு மென்ஷன் பண்ணா கைதி நம்பர் 120 அப்படின்னு சொல்லிட்டு கத்தி ரீமேக்கு, காட்ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு லூசிஃபரோட ரீமேக்கு, ஓலா சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு வேதாள ரீமேக்கு, கில்லாடி, சங்கர் தாதா எம்பிபிஎஸ், வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அதெல்லாம் பண்ணாங்களா. அதாவது ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா முன்னாபாய் அது வேற. இவர் வந்து சங்கர் தாதா எம்பிபிஎஸ் அதை வந்து பண்ணாரு. அதுக்கப்புறம் அதே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பார்ட் 2 மாதிரி சங்கர் தாதா ஜிந்தாபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாரு. ஸோ இது மாதிரி இவரும் நிறைய ரீமேக் படங்களை பண்ணியிருக்காரு. அதுல வந்து அவரோட ஓல்ட் டைம்லலாம் வந்து பாத்தீங்கன்னா ரீமேக்ஸ் நல்லாவே போச்சு, நல்ல ஹிட்லாம் பண்ணாரு. இவர் ரீசெண்ட் டைம்ஸ்ல வரக்கூடிய ரீமேக்ஸ்லாம் நிறைய வந்து ஃபிளாப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதாக இருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கெரியரில் கிட்டத்தட்ட 170 படங்கள் கிட்ட வந்து நடிச்சிட்டாரு. 170 படங்கள் நடிச்சு ஒரு கிட்டத்தட்ட 60 படங்கள் கிட்ட ரீமேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அதாவது ஒரு 90s 80s 70s இருக்குல்ல, அந்த டைம்ல பண்ணதுதான். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நிறைய ரீமேக் பண்ணல. அந்த டைம்ல வந்து மற்ற ஆடியன்ஸால மற்ற லாங்குவேஜஸ் படமும் பார்க்க முடியலன்ற காரணத்தினால அந்த ரீமேக்ஸ்லாம் பயங்கர ஹிட்டும் ஆச்சு. அப்படி ஒரு நடிச்ச ரீமேக்ஸோட ஒரு சில படங்கள் என்னன்னு சொல்றேன். தீ, பொல்லாதவன், கழுகு, போக்கிரி ராஜா, தில்லுமுள்ளு, படிக்காதவன், மிஸ்டர் பாரத், நான் அடிமை இல்லை, பில்லா, சந்திரமுகி, குசேலன், இது மாதிரி சொல்லலாம். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 60 படங்கள் கிட்ட ஆக்டர் ரஜினிகாந்த் வந்து ரீமேக் பண்ணியிருக்காரு. அதுல வந்து நிறைய வந்து ஹிட்ஸ் தான் இவருக்கு. இவரோட கெரியர்ல ரீமேக் வந்து ஒரு டிராகாவே இல்லை. அந்த மாதிரி பல ரீமேக் படங்கள் இவர் வந்து ஹையா வந்து ரீச் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. கமர்ஷியல் ஆக்டரா அவர் வந்து புஷ் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கிய பார்ட்டா வந்து ரீமேக் படங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது உலகநாயகன் கமல்ஹாசன். அவரோட ஃபிலிமோகிராஃபியில் கிட்டத்தட்ட 330 படங்கள் கிட்ட நடிச்சிட்டாரு. ஆல் லாங்குவேஜஸ்லேருந்து நடிச்சிருக்காரு. ஒரு பெரிய ஆக்டர்னே சொல்லலாம். பட் இவரோட ரீமேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்தியாவுக்குள்ளே இருக்காது. ஹாலிவுட் படங்களோட ரீமேக்கு, இன்ஸ்பிரேஷனு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமே. ஸோ இது வந்து அஃபிஷியல் ரீமேக்ஸா என்னன்னு கூட நம்ம வந்து சொல்ல தெரியல. ஏன்னா வந்து நிறைய ஹாலிவுட் படங்களோட சாயல் வந்து இதில் இருக்குது. கிட்டத்தட்ட அப்படியே ரீமேக் பண்ண மாதிரியும் இருக்கும். இல்லைனா ஒரு சில சீக்வன்சஸ் வந்து எடுத்துட்டு அதை இந்தியன் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்தியன் மசாலாவை மிக்ஸ் பண்ணி பண்ண மாதிரி இருக்கும். இது மாதிரி நிறைய படங்கள் ஹாலிவுட்ல இருந்து பண்ண படங்களும் நிறைய பண்ணியிருக்காரு. லிட்டரலி இவருமே ஆக்டர் ரஜினிகாந்த் தான். இவங்களோட இந்த ரீமேக் படங்கள் ரிலீசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 80s 90s 70s அந்த காலகட்டத்தோட சரி. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ரீமேக்ஸ்லாம் இவங்க பண்ணதில்லை. மோஸ்ட்லி ஆர்கானிக் கண்டென்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ண ஒரு சில முக்கியமான ரீமேக்ஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். நம்மவர், அவை சண்முகி, தெனாலி, அன்பே சிவம், நாளை நமதே, வசூல் ராஜா எம்பிபிஎஸ், உன்னை போல் ஒருவன், மன்மத அன்பு, பாபநாசம், இந்த மாதிரி சொல்லலாம். கிட்டத்தட்ட 60 படங்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவருமே ரீமேக் பண்ணியிருக்காரு. பட் இந்த ஒரு ஆக்டருக்குமே ரீமேக்ஸ் மோஸ்ட்லி வந்து ஒரு நல்ல ஒரு புஷ்ஷாக தான் இருந்திருக்கு. அவரோட கெரியரில் நிறைய ஹிட் படங்களும் இந்த ரீமேக்ல இருந்து கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக இந்த லிஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸ் யாரு, ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரீமேக் படங்கள் என்னன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பஞ்ச் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.